ஹை காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து கேப்டன் ஜோன் சின்ஸ் 1894 நெக்ஸ்ட் பார்ட், அதான் செகண்ட் பார்ட். ஸோ போன பார்ட் பார்த்து தான் இந்த பார்ட் புரியும். போன பார்ட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஐ அக்ரி, இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகும். பட் சீரியஸ்லி போக போக மிட்லெலாம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தென்ன 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 அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். ஆக்சுவலாக நான் இந்த கதைக்கு ஒரு டேக்லைன் கொடுக்கணுன்னா எமோஷன்ஸோட ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் சும்மா கலந்து அடிச்சிருப்பாங்க. அடுத்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ கதைக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் பார்ட் நான் எப்படி முடிச்சிருந்தேன்னா, நம்ம 20 செஞ்சுரியில் இருக்கட்டே வந்துட்டு 1894க்கு வந்துட்டு ட்ராவல் ஆகி போயிருப்பாங்க. ஸோ இது என்ன ஏதுன்றது இந்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் டேயாங் தான். வெயிட் அ மினிட், இப்போ வந்து நான் 1894 இருக்கேனா? என்னால் நம்பவே முடியல. அப்போ நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கேன்னா, அப்போ நான் எப்படி இங்கே வந்தேன்? வெயிட் அ மினிட், இந்த டைமில் நிறைய நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த ஹிஸ்ட்ரி கிளாஸ் எதுவுமே வந்து கரெக்டாக கவனிக்க மாட்டேனே. அப்புறம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? ஆனால் நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இதுதான் என்னோடய பாஸ்ட் லைஃபாக இருக்குமோ? எங்கள் அம்மா சொன்னாங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு. ஸோ அதுக்கு நானும் போகணுன்னு சொன்னாங்க. ஓ மை ஷிட், நான் 1894 இருக்கேன். இங்கே எல்லாமே அஃபிஷியலாக தானே நடக்கும். ஸோ நான் போய் தான் ஆகணும். ஜென்ரல் கிம், நிஜமானுமே உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருக்கவங்க எல்லோரும் வந்து சொல்ல, அவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரு பெரிய டேபிள், ரொம்ப இந்த கை வேலைப்பாடெல்லாம் செஞ்ச ரொம்ப லக்ஸுரியஸான லைட்டான ஒரு டேபிள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பெரிய டேபிள் அது. ஸோ அது எல்லோரும் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் உட்காந்துமே இங்கே இடம் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய டேபிள் அது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு டே வந்து மேலே அப்ஸ்டேர்ஸில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கீழே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேயும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா சொன்னாங்க நம்மளும் போய் அதை வந்து அட்டன் பண்ண போகிறோம், அதனால் வந்து ட்ரெஸ் பண்ணி நீட்டாக இரு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அவரும் நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து டேயை வந்து அந்த வீட்டை வந்து இன்னும் சுற்றி பார்க்கவே இல்லை. அந்த வீடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வீட்டோட இன்டீரியர் டிசைனை வச்சுட்டு அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கங்கிறது ஈஸியாக வந்து நம்மளால் சொல்லிட முடியும். ஸோ வந்து டேயோட வீடு எப்படி இருக்குன்னா, அஃப்கோர்ஸ் டேயோட வீடு இல்லை தான், பட் அது அவங்க அம்மா எல்லோரும் இருக்காங்கல்ல. ஸோ இப்போதைக்கு அது டேயோட வீடு தானே. ஸோ வந்து டேயோட வீடு எப்படி இருக்குன்னா, வீடு மாதிரி இல்லை, அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. ஒரு அரண்மனை ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. டே வந்து இன்னும் சுற்றி பார்க்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு தொலைஞ்சு போயிடுவோமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீடு. ஸோ அதனால் இன்னும் சுற்றி பார்க்கவே இல்லை. ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலி தான் அவங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் வந்து அந்த நாட்டோட ஜென்ரலாக இருக்கார். மிலிட்ரியோட ஹெட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரலாக. ஸோ அந்த பிளேஸில் இருக்கார். டேயோட அப்பா அது மிஸ்டர் கிம். ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. டே வந்து அவருக்கு அவரே பேசிக்கிறாரு. சும்மா சொல்லக்கூடாது, நம்மளோட ஃபேமிலியில் ரிச்சான ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய வீடு. அது மட்டும் இல்லை, என்னோடய அப்பா தான் ஜென்ரல். வா, கேட்கும் போது செம்மையாக இருக்குல்ல. ஒரு நிமிஷம், கேப்டன் ஜான் இவருமா நான் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு? இவருமா இங்கே வந்திருக்காரு? இவர் ஏன் இங்கே வந்தார்? வெயிட் அ மினிட், இப்போ நான் 1894 இருக்கேன்னா நான் உண்மையான கேப்டன் ஜியோனை பார்க்குறேன்னா, அப்போ கேப்டன் ஜியோனை நடிக்கிறவர் இல்லையா? மை காட், என்னால் நம்பவே முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு செம்ம அம்சமாக இருக்கார் நேரில் பார்க்குறதுக்கு. நான் இவரோட ஃபோட்டோலாம் வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். அதில் கூட இவர் இவ்வளோ அழகாக அதோட நேரில் பார்க்க செம்ம அம்சமாக செம்ம ஹாட்டாக இருக்கார் தெரியுமா? டே, உனக்கு என்னாச்சு? உனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? என்னடா பேசிகிட்டு இருக்க? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு அவருக்கே சொல்லிவிட்டு அப்புறமா அப்படியே கீழே போகிறாரு. இப்போ மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ டே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. டே வந்துட்டுருக்காரு. அவருக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ பேசிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சாப்பிட்ற வேலையை மட்டும் நல்லா பார்த்துட்டு இருக்காரு. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மிஸ்டர் கிம் ஜென்ரல் தான். இவர் தான் வந்து என்னோட பையன் கிம் டேயாங் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க. ஸோ எல்லோரும் வந்து நம்ம டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்கா என்ன பண்ணுறது, என்ன பேசுறதுன்னே தெரில. ஏன்னா டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே அப்படியே பார்த்து
ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அவங்க எல்லோரும் வந்துட்டு என்ன பேசுகிறான் இவன் என்ன மொழி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்க என்ன பேசுகிறீங்க மிஸ்டர் கேம், நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அங்கே வந்துட்டு இது வந்து இங்கிலீஷ் தான், கொஞ்சம் அப்டேட்டட் வேர்ஷன். இல்லை புரியல, இங்கிலீஷ் அப்டேட்டட் வேர்ஷன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக பார்க்க ஜென்ரல் கேம்மு வந்து டேயாங்க பார்த்தபடி ஐப்ரோஸை ரைஸ் பண்ணேன். ஐயோ நான் இப்போ என்னன்னு சொல்கிறது, என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம டேயாங்க வந்து போய் சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஏதாவது ஐடியா கிடைக்குது அப்படின்னு. இது வந்து பொருனேஷியா பரப்பியோ லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு பொருனேஷியா பரப்பியோ இது என்னடா லாங்குவேஜ்? மிஸ்டர் கேம், நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து நிறைய கற்றுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மொழியை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. நீங்கள் வந்து இவ்வளோ வந்து கற்றுக்குறீங்களா? எங்களுக்கு உங்கள் டைம் கிடைக்கும் போது எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறேன். அந்த விசிட்டர்ஸ் எல்லாம் சொல்ல வந்துட்டு அங்கே இருந்துட்டு சரி கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து வித் தலைக்கீழே குனிஞ்சிட்டு ஐயோ இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்குது, நான் ஏன் பொருளேஷ பரப்பியோன்னு சொன்னேன். என்னவே இதுவே எப்போ தப்பிச்சிட்டா சாமி அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே மூச்சு இழுத்து விடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இது இனியா டேங்க் கிடையாது, அதாவது நான் சொல்கிறேன், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கிலீஷ் கலக்காமல் தமிழில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் வந்து நம்ம டெய்லி வந்து அப்படி தானே பேசுகிறோம், அதனால் என்னையும் அறியாமல் வந்து இங்கிலீஷ் வருது. முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் அங்கே ஆல்ரெடி இங்கிலீஷில் படிச்சுட்டு உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன்னா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது என்னையும் அறியாமல். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் கலக்காம ஆங்கிலம் கலக்காமல் பேசுகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஓகேவா? வாங்க இது நம்ம கற்றுக்குள்ள போகலாம். ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற வந்துருந்தாங்கள விசிட்டர்ஸ், அவங்க கூட வந்து எல்லாம் பேசலாம் முடிச்சுட்டு ப்ரைவேட்டாக பேசணும், பர்சனலான ஒரு பேசணும் அப்படிங்கிறதுனால அந்த இன்வைட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க அப்போ வேறு பக்கம் போயிடுறாரு, வீட்லேயே வேறு ஒரு பக்கம் போயிடுறாரு. வந்தவங்கள அதை கூப்பிட்டுட்டு ஸோ டேங் வந்துட்டு டின்னர் முடிஞ்சிடுச்சு. ஒரு வழியாக எப்படியோ வந்து மீட்டிங் வந்து முடிஞ்சிருது. ஸோ மீட்டிங் முடிஞ்ச கையோட டேங் வந்துட்டு சரி நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சர்வன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சாப்பிட்ட டேபிள் அந்த டிஷ் வாஷ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு டேங் வந்து சரி நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவர் போகிறது வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய கார்டன் ஏரியாவுக்கு தான். அங்கே போனால் அழகான பூக்கள் செடிகள்னு நிறைய கலராக ரகரகமாக வளர்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் செடி வளர்க்குறது மட்டும்தான். ஸோ அதனால் நிறைய செடி கொடி அதெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க. டேங் இதெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி மேலே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடிக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அங்கே நிறைய ரூம் இருக்குது. ஸோ அங்கே நிறைய ரூம் இருக்குங்காட்டி டேயாங் வந்து அவங்களே யோசிக்கிறாங்க, ஒருவேளை எனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே திரும்ப வந்து அப்படியே வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மேலே மாடியில் பார்க்குறாரு ஒரு ரூம் வந்து இருக்குது. ஸோ அந்த ரூம் வந்து லாக் ஆகிருக்கு, அந்த ரூம் மட்டும் லாக் ஆகிருக்கு. ஏடா லாக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அது ஓப்பன் ஆகவே இல்லை. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே வந்துடுறாரு. ஸோ கீழே வந்து பார்த்தா ஸோ டவுன் ஸ்டேர்ஸில் வந்துட்டு அவருக்கு வந்து கண்ணை பறிக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த லைப்ரரி, அங்கே ஒரு அழகான ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ உடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைப்ரரிக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய ஷெல்ஃப்ஸ்லாம் நிறைய புக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. டேயாங் வந்து பார்த்துட்டு அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம இந்த லைப்ரரி போனால் இந்த ஒரு விரலை மட்டும் வச்சு அப்படியே எல்லா புக்கும் அப்படியே தடவிட்டே போவோம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அப்படி பண்ணிகிட்டே போய் கையை பார்க்குறாரு, கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லை. ஸோ இதுலேருந்து புரிய வருது என்னென்னா அந்த லைப்ரரி வந்து ஆஃபான யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டெய்லி வந்து யாரோ ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு புரிய வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணில் வந்து ஒரு புக்கு படுது. அது வந்து ஒரு ஃபேஷன் சம்மந்தப்பட்ட புக்கு. ஸோ அதை பார்த்த உடனே ஐயோ கடவுளே, ஃபேஷன் சம்மந்தப்பட்ட பக்கா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூக்கடா அந்த செல்லத்துன்ற மாதிரி அவர் எடுக்க, ஸோ அந்த புக்கை வந்து பாதியில் எடுக்கிறதுக்குள்ளே என்னமோ திடீர்னு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா ஏதாவது டோர் ஓப்பன் ஆகும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு டோர் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. டேங்க் இதை பார்த்தோன்னே அப்பா எப்பட்றா இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூமில் எப்படி ஒரு சீக்ரெட் டவர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி வந்து இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி லைட் மட்டும் இருக்குது. ஆனால் வந்து அந்த இடத்துக்கு அது போதும். இந்த மாதிரி குட்டி லைட் இருக்குது. அங்கே இன்னும் நிறைய புக்ஸ் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப கச்சன்னு இருக்குது. ஆனால் வந்து டேங்க் வந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ உள்ளே வந்து அப்படியே போகிறாரு. ஆர்வக்குள்ளரில் அவரும் நடக்க உள்ளே போயிட்டே இருக்குது. போக
உட்காந்து போயிட்டே இருக்குது. லைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு அங்கே இங்கேன்னு அந்த கோபம் மாதிரி வந்து போயிட்டே இருக்குது நிற்காம. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து டேங்க் வந்து புரிய ஆரம்பிக்குது. கடவுளே நம்ம எங்கேயோ தொலைஞ்சு போக போகிறோம் அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே நின்றுருக்காரு. லெஃப்ட்டில் போகிறதா ரைட்டில் போகிறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுருக்காரு. கியூரியாசிட்டியில் உள்ள வந்தார். இப்போ ஆனால் அதை விடவும் பயமாக இருக்கிறதுனால சரி திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து யாரோ அவரோட ஷோல்டர் மேலே கை வைக்க அவ்வளோதான். ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போயிடுது. யாரா அது? கடவுளை படமா மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவே யாரா அது? ஐயோ கடவுளே நான் பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஷோ நீ இங்கேயோ வந்துட்டியா? இங்கே எது கேட்ட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தா கேப்டன் ஜான் அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணெல்லாம் பெருசாகுது. அப்படி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் மீட்டிங் போலையா? நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன். உங்கள் அப்பா தான் நீ எங்கே இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன். அப்படியா சரி. நான் நிஜமானுமே கேப்டன் ஜியோன் முன்னாடி நின்று அவர் கூடயா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் எப்படி கூப்பிட அவங்க பின்னாடியே போகிறாரு. ஆனால் கேப்டன் ஜியான் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அந்த இடம் வந்து ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி ஈஸியாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அது அவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் அவர் கரெக்டாக போய் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கடவுளே ஒரு வழியாக வெளியே வந்துட்டு உள்ளே செத்து போயிடுவான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி தேங்க நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஜங்குக்கு இருந்துட்டு அந்த ஃபேஷன் புக் எடுத்து திரும்ப அதோட இடத்துல வச்சோடனே அது அப்படி க்ளோஸ் ஆகிடுது அந்த சீக்ரெட் ரூம். உடனே வந்துட்டு நம்ம ஜியோன்னு இருந்துட்டு கேப்டன் வந்துட்டு உங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. எப்படா அந்த மனுஷன் மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி ரைட்டு லெஃப்ட்டுன்னு ஈஸியாக வந்துட்டார். ஒருவேளை முன்னாடியே இங்கே வந்திருப்பாரோ? உள்ளே வந்து அப்படியே கசமுசான்னு இருந்துச்சு, நல்லாவே இல்லை. இது இந்த மாதிரி ஒரு வீட்டில் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரூமு நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கணுமா? இதுவும் வேலை இல்லை. நம்ம திரும்ப வந்து வீடை சுற்றி பார்ப்போம். வந்து அப்படியே வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்க்க அந்த வீடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வந்து பழைய காலத்து வீடு இவ்வளோ அழகாக இருக்குன்னு டேக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறது எல்லாமே பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய மேன்ஷன்ஸாக இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. டேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியில் வந்து நிறைய பூ செடி கொடி இதெல்லாம் நிறைய இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பொல்யூஷன் எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்துட்டு அப்படியே சைடுக்கு வந்தால் வந்து அங்கே வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு போன உடனே மிஸ்டர் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போட்டிருந்த தொப்பியெல்லாம் கழட்டிட்டு கீழே வந்து குனிஞ்சு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்ற மாதிரி வணக்கம் வைக்க உடனே அவர் இருந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்படி பார்க்குறாரு. பார்த்தா இது ஆல்ரெடி வந்து சன்செட் ஆகிடுச்சு. சன்செட் ஆகக்கூடிய டைம். உடனே பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவங்களாம் இருந்துட்டு சார் நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். அந்த பிரேக் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வேலை தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை நீங்கள் வேலைலாம் பார்க்க வேணாம், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அங்கே இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸ் டக்குன்னு முட்டிக்கால் போட்டு கீழே உட்காந்து ப்ளீஸ் நீங்கள் எந்த அனுப்பிச்சிடாதீங்க, எங்களுக்கு வந்து வேலை வேணும், இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப இதை நம்பி தான் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் குழந்தை குட்டி எல்லாமே இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் எந்த அனுப்பிச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கெஞ்ச உடனே அங்கே வந்துட்டு ஐயோ நீங்களே என்னோட பெரியவங்களாக இருக்கீங்க, ஏன் இப்படி கீழே முட்டிக்கால் போட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு எந்திரிங்க. நான் சொல்ல வந்தது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சது போதும், ஆல்ரெடி இங்கே இருட்ட போகுதுல்ல, அதனால் நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் வாங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி சொல்ல வந்தீங்களா, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து விஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் அங்கேருந்து அப்படி கிளம்பி போக நம்ம டேங்கும் அங்கே அப்படி நின்றுட்டு இருக்காரு. டேயை தவிர்த்து அந்த இடத்துல யாருமே கிடையாது. டே மட்டும்தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நின்றுட்டு அந்த ஃபீல்டில் இருக்கும் இல்லையா, அங்கே அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்குது, வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. வெல்கம் டு 1894 அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க உடனே நம்ம டேயும் யாரடா அது அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாரு. ஒரு விமன் ஒருத்தவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. ஒரு நல்ல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அழகாக வெயிட்டாக ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. டேயும் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நிமிஷம், நான் பாஸ்ட்லேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வந்திருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? ஏன் தெரியாமல், நீ அதுதானே விஷ் பண்ண, நான் விஷயம் தானே கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஷா என்ன விஷ், நீ தானே இந்த ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸ் நடந்து இந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருந்தா நல்லாயிருக்கும்னு விஷ் பண்ணேன், அதனால தான் நான் விஷயம் வந்து கிராண்ட் பண்ணேன். இல்லை எனக்கு புரியல, நீங்கள் எப்போ என்ன ஃபேரின்னு சொல்ல வரீங்களா? ஃபேரியா நீங்கள்? வெயிட் அ மினிட், இப்போது நான் ஃப்யூச்சர்லேருந்து ட்ராவல் ஆகி 1894க்கு வந்திருக்கேன். அப்போது இது பாசிபிள்னா அப்போ ஃபேரி இருக்கிறதும் பாசிபிலிட்டி இருக்குல்ல, அப்போ நீங்கள் உண்மையானுமே ஃபேரியா? ஆமாம், நைஸ் டு மீட் யூ. இங்கே பாருங்கள், நான் நிஜமானுமே அதை மீன் பண்ணி விஷ் பண்ணல. நான் அந்த நேரத்தில் எனக்கு இருந்த மைண்ட் செட்டில் ஒரு எமோஷ்னலில் நான் சொல்லிட்டேன், நான் இவாள் தான் நல்லா இருந்திருக்கணும், நான் இதை மீன் பண்ணல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ விஷ் பண்ண உன்னோட கூட இன்னொருத்தவங்களும் அதே நேரத்தில் விஷ் பண்ணாங்க,
நான் வந்து ரெண்டு விஷயம் கிராண்ட் பண்ணேன். எனக்கு புரியல. உனக்கு தெரியவா சொல்கிறேன், கேட்டுக்கோ. இங்கே பாரு, ஒவ்வொரு தடவையும் நம்ம விஷ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக விஷ் பண்ணணும். நம்ம விஷ் பண்ணுறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே வந்து காலை கீழே கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பேசிகிட்டு இருக்க உமன் வந்து உண்மையானுமே ஒரு ஃபேரி தான். ஸோ வந்துட்டு ஃபேரியை வந்துட்டு டேயாங் வந்து விஷ் பண்ணார் இல்லையா, அன்றைக்கி அழுது மொட்டை மாடியிலன்னு விஷ் பண்ணார் இல்லையா, நான் வந்து இப்படியாவது இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துதான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விஷயம் வந்து கிராண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ பேக் இன் டு த ஸ்டோரி. ஆக்சுவலாக நீ மட்டும் கிடையாது, இன்னொருத்தவங்களும் கூட சேர்ந்து இந்த விஷ் பண்ணாங்க. புரியல. இப்போது நீ வந்து 1894 வாழ்ந்துட்டு இருந்த கிம் டேயாங்கோட உடம்புல இருக்க. அவர் வந்து சோல்ஜரோட பையன். அப்படியா? அவர் என்ன விஷ் பண்ணார்? அவரோட விஷ் வந்து அவங்க அப்பா சொல்கிற மாதிரி சோல்ஜர் ஆக வேண்டாம், அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனில் வாழணும்னு ஆசைப்பட்டார். அது அவருக்கு பிடிச்சதை பண்ணிக்கிட்டு அவர் என்ன வேணுமோ செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டார். இப்போது அவங்க அப்பா ஜென்ரல் அப்படிங்கிறதுனால கிம்மை வந்து, அதாவது இப்போ 1894 வாழ்ந்துட்டு இருந்த கிம்மை வந்து அவங்க அப்பா நீ கண்டிப்பாக சோல்ஜர் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தார். அதனால அவர் இங்கேருந்து எப்படியாவது போகணும்னு நினச்சார். அதே டயத்தில் தான் நீ அங்கேருந்து இங்கே வரணும்னு நினச்ச. ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்க? 2 பேர்த்தோட சோலி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுன்னு சொல்ல வரீங்களா? அதே தான். நீ அங்கேயும் அவன் இங்கேயும் 2 பேர்த்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்ட. ஆனால் இது எப்படி பாசிபிள்? அதெல்லாம் பாசிபிள் தான். ஹிஹி, ஜோக் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஜோக். கிம் டேயாங், அப்போ நீங்கள் நிஜமானுமே சொல்கிறீங்களா? ஏன் சொல்லி அவங்க சொல்லி மாற்றி விட்டுட்டீங்கன்னு. இப்போ நான் வேற ஒருத்தவங்களோட பாடி தொட்டு ஃபீல் பண்ணி எனக்கு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? இங்கே பாரு, நீ நினச்சது உன் விஷன் நான் கிராண்ட் பண்ணி விட்டேன். உன்னோட மிஷன் நீ முடிச்சிட்டானா நீ திரும்ப உன்னோட பழையபடி நீ ஃப்யூச்சருக்கு போயிடலாம். மிஷன், நீங்கள் எதுக்கு வரணும்னு நினச்சா? கேப்டன் ஜானுக்கு என்ன நடந்துச்சு, அவர் எப்படி இறந்து போனார், அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் வரணும்னு நினச்சேன். ஒன்ஸ் நீ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம், நீ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சருக்கு போயிடுவேன். ஆனால் இதுக்கான எந்த சோர்ஸுமே இல்லையே. கம்மான், நீ என்ன விளையாடிட்டுருக்கியா? நீ வந்து அங்கே நடந்த டைமில் தானே இருக்க. ஸோ நீ கண்டிப்பாக ஈஸியாக உன்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே ஃபைன், ஆனால் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு போயிடுவேன்னு. கண்டிப்பாக நீ ஃப்யூச்சருக்கு போயிடலாம். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோ. நீங்கள் உன்னோட மிஷன் ஜியான் ஜங்குக்கு என்ன நடந்துச்சு, கேப்டனுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். மற்றபடி எந்த ஹிஸ்ட்ரியும் மாற்றணும்னு நினைக்காத. அவரோட வாழ்க்கையில் குறுக்கிடணும்னு நினைக்காத. அவரோட வாழ்க்கையை வாழ விட ஹிஸ்ட்ரி என்னவாக இருந்துச்சோ அதாக தான் இருக்கணும். நீ எதையும் மாற்றிடக்கூடாது. ஓகே, யோசிச்சு கண்டிப்பாக தெளிவாக பண்ணு. எதையும் மாற்றிடக்கூடாது. எதுலேயும் வந்து இன்வால்வ் ஆகிடாத. மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை ஃப்யூச்சருக்கு அனுப்பிச்சி வச்சிடணும். ஐ ப்ராமிஸ், உனக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு அனுப்பிச்சி வச்சிடுவேன். டே கண்ணு முன்னாடியே அந்த ஃபேரி அப்படியே வந்துட்டு ஒரு கிளிட்டருக்கு நடுவில் மறைஞ்சு போகிற மாதிரி தெரியுது. டே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லி ஒரு டீப் பிரேத் எடுத்து விட்டுட்டு, என்னால் நிஜமானுமே நம்ப முடியல, நான் இவ்வளோ தூரம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேனா. டே இங்கே பாரு, நீ கேப்டன் ஜானுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிற, இங்கேருந்து கிளம்புற, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது, எதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு டே அவருக்குள்ளே நினச்சிட்டு. ஆனால் ஒரு நிமிஷம், ஒருத்தர் என் வாழ்க்கையும் ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டுருக்காரு. கடவுளே, அவர் எதுவும் சொதப்பி வைக்காமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி டே யோசிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போக. ஸோ நானும் இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டே வந்து அவர் வந்த ஜோலியை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை முடிச்சுட்டு ஃப்யூச்சருக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை முதல்ல ஆரம்பித்தது எல்லாமே காதலில் தான் முடியுன்ற மாதிரி முதல்ல ஆரம்பித்தது இதுவும் காதலில் முடிய போதா? பார்க்கலாம், போக போக நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, கொஞ்சம் குட்டியாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் பெருசாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு கொடுக்குறேன். டெய்லி நான் கண்டிப்பாக முடிச்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக டெய்லியும் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்ச். பை.